ஹாய், வெல்கம் டு மதர் நர்சரி கார்டன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோட்டஸ் பிளான்ட்டுக்கு நம்ம எப்படி உரம் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்ப்போம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் உரம் கொடுத்தா நல்லா ஃப்ளவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி உரம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பாட் பண்ணி 1 மந்த்து, அதாவது ஸ்டாண்டிங் லீவ்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் நம்ம உரம் கொடுக்கணும். அப்போது கண்டிப்பாக ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாகவே நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இதெல்லாமே ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வரல, ஆனால் ஃப்ளோட்டிங் லீஃபில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது S1 ஒயிட் கலர் பெட்டல் தான் இதுவுமே. இப்போ நம்ம இதுக்கு உரம் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுவுமே இன்னும் பார்த்தோமா ஒயிட் பியோனி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது இந்த பிளான்ட் பாட் பண்ணி. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஹரிலத்தா. இது இதுவும் ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான். இதுலேயும் பாருங்கள் பட்டு நிறையவே எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள், இது அமெரிக்கா இல்லையா, இது வெடிக்கிற ஸ்டேஜே ஆயிடுச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது செகண்ட் தேர்ட் பட்டு. ஃபஸ்ட்டு பட்டு எனக்கு தண்ணியில் கருகிருச்சு, ஒரு தண்ணி வாட்டர் லெவல் இது பண்ணாதனால. நம்ம உரம் கரெக்டாக இதுக்கு மேலே 25 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம பிளான்ட் பாருங்கள், இந்த கண்டிஷன்ஸில் இருக்குது அதே 1 மந்தில் அப்படின்னா நம்ம இதுக்கு உரம் இப்போ கொடுக்கக்கூடாது. ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வரும், அப்போ தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், நம்ம உரம் கொடுக்கறதுக்கு ப்ராப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் இன்னும் உரம் கொடுக்கல. இது 1 மந்த்துக்கு 45 டேஸ்க்கு கிட்டத்தட்ட ஆகுது. நந்தா ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துட்டு தான் தெரியும். இது நான் பாட் பண்ணுறதையும் காட்டியிருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். நான் NPK 99-19 இது 19-19 இந்த உரம் தான் பார்த்தோம் அப்படின்னா நான் லோட்டஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். இது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சாயபிள் தான். நம்ம இது தண்ணியில் கலந்து மற்ற பிளான்ட்டுக்கு லிக்விடாக கொடுப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா பேப்பரில் மடித்து தான் கொடுக்கணும். இது நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு NPK எடுத்து கொடுக்குறேன். இதுவே போதுமாக இருக்கும் ஒரு 25 டேஸ்க்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ வாங்க உரம் கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது பாட் பண்ணி 1 மந்த் ஆகுது. நல்லா ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த அளவுக்கு இருக்கும் போது தான் நான் கொடுப்பேன். இதுக்கு ரன்னர் நமக்கு இந்த மாதிரி ஓடும். ஓகேங்களா, அப்போது நம்ம வாட்டர் லில்லிக்கு என்ன பண்ணியிருப்போம், இங்கே சைடில் பாட் உரம் கொடுத்துருப்போம். ஆனால் லோட்டஸ்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்டரில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், சென்டரில் லைட்டாக வச்சு ப்ளஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். இதுவே ஒரு 25 டேஸ்க்கு நம்ம போதும். ஓகேங்களா, பாருங்கள், இதுலேயும் நல்லா பட்டு எடுத்துருக்கு. இதுக்கு நான் உரம் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் தெளிவாக தெரிஞ்சா என்னென்னு உங்களுக்கு தெரில. இங்கே பாருங்கள், நான் இங்கே கொடுக்கல. இங்கே பாருங்கள், ரன்னர் நமக்கு பாருங்கள் இதில் கொஞ்சம் மேல் நோக்கி கூட வருது. பட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த இடத்துல சென்டரில் அடுத்த டைம் பார்த்தோம்னா இந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் நம்ம கொடுத்தா ஓகே. இதே மாதிரி நம்ம எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம போதும். இது 25 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்தா போதும். நான் முன்ன சொன்னதே தான், இந்த பிளான்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆன வாட்டி நம்ம கொடுத்தா போதும். இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கொஞ்சம் க்ரோத் நல்லா ஸ்டார்ட் ஆகட்டும், ஸ்டார்ட் ஆன வாட்டி கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உரம் கொடுக்கணும். நம்ம பாட் பண்ணி ஒரு 1 மந்தில் ஒரு 25 டேஸில் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃப்ளவர் ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னாவே நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், டீலன் தான். இப்போ இதுக்கு மேலே வரப்பட்டு நல்லா நமக்கு ஹைட் போய் வரும். இங்கே பாருங்கள், இது ஸ்டாண்டிங் லீவ்ஸ் இன்னும் வரல. இது மயூரி தான். ஆனால் பார்த்தோம்னா பட் எடுத்துக்கிச்சு. லீவ்ஸோட சைஸு பாருங்கள்
எவ்வளோ பெருசு என்னோட கையோட பெருசாக இருக்குது. இந்த டைமிங்கில் கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டிங் கிஃப்ட்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம பாட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உரம் கொடுத்துடணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் எல்லா பிளான்ட்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து உரம் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம 25 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாவே பிளான்ஸில் வந்து நம்ம பட்டு பார்க்கலாம். ஆனால் ரிப்பீட்டடாக ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளவர் ஆகாது, அது கூட டார்மன்சி பீரியடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஓவர் டோஸில் டியூபர்ஸ் எல்லாமே அழுகி போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.